நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங் ரை கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க நீங்கள் எடுங்க, வாங்க வாங்க. செம்மையாக ஃபைட் பண்ணுது கைஸ். எடுங்க எடுங்க எடுங்க, கையில் எடுங்க, கையில் எடுங்க. ராடை டைட்டாக இருக்கும். மீன் வந்து சரியான ஃபைட்டு. அதே மீனா? அதே மீன் தான். நீங்கள் பிடிங்க, நல்லா பிடிங்க. கைஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் பிகினர் கேம்பிங்கில் இருக்கோம். நான் மட்டும் தனியாக இருக்கேன், இவங்க கூட வந்திருக்கேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. நான் காஸ்டிங் எல்லாமே சொல்லி கொடுத்தாச்சு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா பைட் போட்டு இப்போ ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே போல் நாங்கள் பார்த்திங்கன்னா பிக் ஃபிஷ்க்கும் நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் போட்டுட்ருக்கோம். அந்த சைடில் பிக் ஃபிஷ் ஸ்மால் ஃபிஷ் ரெண்டுத்துக்குமே நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம். என் கூட ஒருத்தர் தான் இன்றைக்கி கேம்புக்கு வந்திருக்காங்க. அவங்க ரெண்டுமே வந்து கற்றுக்கிறதுனால நான் ரெண்டுமே இன்றைக்கி வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நமக்கு எதனா ஃப்ளைட் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஒருவேளை நீங்கள் இது மாதிரி ஃபிஷிங் கேம்பிங்கில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் டீட்டெயிலெலாம் கேட்டுக்கிட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். நமக்கு இன்றைக்கி வந்து என்ன மீன் கிடைக்குதுன்னு பார்ப்போம். பேசிக்கில் வந்து இன்றைக்கி வாட்டர் கரண்ட் அதிகமாக இருக்குது, கிடைக்குமான்னு தெரியல. ஆனால் பிக் ஃபிஷ் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வாட்ரு வந்து மட் வாட்ரு. கண்டிப்பாக நமக்கு எதனா ஃப்ளைட் கிடைக்கும். நாங்கள் ஃபிஷிங் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ப்ராஸ் அண்ணா அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எங்கள் கூட ஃபிஷிங் ஜாயின் பண்ணாங்க. எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நாங்கள் ஃபிஷிங் பண்ணோம். இன்றைக்கி பிக் ஃபிஷ்க்காக நாங்கள் யூஸ் பண்ணுற ராடு வந்து பார்த்திங்கன்னா ஷிமோனோ வெஞ்சன்ஸு, ஷிமோனோ ஸ்பீட் மாஸ்டர் 14,000. இந்த செட்டப் தான் இன்றைக்கி நாங்கள் பிக் ஃபிஷ்க்காக ட்ரை பண்ண போகிறோம். அவங்க ஸ்மால் ஃபிஷ்க்கு அங்கே ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 feet ராடு, 3,000 சைஸ் ரீல். காஸ்டிங்லாம் பக்காவாக போடுறாங்க, நல்லா கற்றுக்கிட்டாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிற காசு பண்ணுறது. நல்ல டிஸ்டன்ஸில் காசு பண்ணுறாங்க. எப்போவுமே நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுக்குறதால வந்து ஈஸியாக வந்து லேர்ன் பண்ண முடியும். கைஸ் ஒரு சின்ன கிழங்கா மீன் மாட்டியிருக்கு. எடுங்க, ஸ்லோவாக ரெட்ரீவ் பண்ணுங்கள், ஸ்லோவாக ரெட்ரீவ் பண்ணுங்கள். வந்துடுச்சு, மீன் வந்துடுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிகினர் கேம்பிங்கில் வந்து நல்ல ஒரு சைஸில் வந்து ஒரு கிழங்கா மீன், ஸ்மால் ஃபிஷ். கைஸ் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங் ரை கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க நீங்கள் எடுங்க, வாங்க வாங்க. செம்மையாக ஃபைட் பண்ணுது கைஸ். எடுங்க எடுங்க எடுங்க, கையில் எடுங்க, கையில் எடுங்க. ராடை டைட்டாக இருக்கும், கையில் எடுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே ஹோல்ட் பண்ணி பிடிங்க. ஒரே ஒரு கொஞ்சம் பயங்கரமாக தான் ஃபைட் பண்ணோம். நம்ம ரிலாக்ஸாக தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ சுற்றுங்க, இப்போ சுற்றுங்க. ஃப்ரீ ஆனோடனே டக்குன்னு சுற்றுங்க. வேகமாக சுற்றிக்கிட்டே இருங்க, சுற்றிக்கிட்டே இருங்க. சுற்றுங்க, சுற்றிக்கிட்டே இருங்க, சுற்றிக்கிட்டே இருங்க. இழுத்து இழுத்து சுற்றுங்க, இழுத்து இழுத்து சுற்றுங்க. ரெட்ரீவ் பண்ணுங்கள், ரெட்ரீவ் பண்ணுங்கள். மீன் கொஞ்சம் கிட்ட வரும், நீங்கள் பண்ணுங்கள். டைட் ஆகும்போது மட்டும் ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ ரெட்ரீவ் பண்ணுங்கள். நல்லா புல் பண்ணிவிட்டு கீழே போகும்போது சுற்றணும் ரீலை. மீன் வந்து லாங்கில் இருக்குது. ஏன்னா நான் லாங் காஸ்டிங் பண்ணதால் வந்து மீன் லாங்கில் தான் இருக்கும். ஏன்னா ரன் ஆகிருக்குல்ல. அப்படி தான் ஓடும் மீன். கிட்ட வர ஓடும் பயங்கரமாக. கொஞ்சம் கோஸாக தான் இருக்கும். கொஞ்சம் கரெக்டாக அந்த சென்டரில் வச்சு எடுங்கண்ணா.
லூஸ் ஆகாம சுற்றணும். லூஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, மீன் முன்னாடி போயிடும். கண்டுக்கண்ணா கிட்ட என் கூட வந்துருங்க, என் கூட வந்துருங்க. நல்ல சைஸ். வாங்க கிட்ட வாங்க. பைப்ல வச்சிருக்கா गाइस, மீன் வந்து சரியான போயிட்டு. அதே மீனா? அதே மீன் தான். நீங்க பிடிங்க, நல்லா பிடிங்க. ராடை வந்து கரெக்டாக வச்சு பிடிங்க. எப்படி ப்ரோ பிடிக்கிறது? அதான் இப்படிதான் வச்சு பிடிங்க. இருங்க இருங்க, மீன் கொஞ்சம் டயர்ட் ஆகட்டும். இருங்க இருங்க. இப்போ இருங்க இருங்க, ஸ்டோப் பண்ணுங்க. ஓகே, இப்போ ட்ரிப் பண்ணுங்க. ட்ரிப். Nice one, come on, let's go. Yes, you can do it. புல் பண்ணிட்டு கீழே போகும்போது ரீல் பண்ணுங்க. சூப்பர் சூப்பர். சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. இன்னைக்கு ரெண்டாவது மீன். இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டிங்ரே தான். ஓ, நான் மீன் வேற யாரும் எடுக்க மாட்டாங்க. நம்ம ஆசைப்பட்டீங்க. எந்த கேள்வி? ஹேண்டில் ஆமா இல்லையே, நீங்க இந்த ஹேண்டில் தான் போட்டுக்கீங்க ஒரு ஆட்டுக்கு. ஆமா, அது ஒரு நாள் ராடு ஹேண்ட் போட்டு தான். Out to a bit. Don't come on, come on. No, light wait. Come on, come on. லோதா இருக்கு லைனு வந்துட்டான். வேற எதுவும் இந்த சைடு ரீல் பண்ணுங்க. ராடு அதில் வச்சிருக்கேன். ராடு அதில் வச்சிருக்கு. பைப்பில் வச்சிருக்கேன்.
அப்பப்பா அதோட பெருசுது. அதோட பெருசு. இதை எடுக்கிறோம்ப்பா போட்டோ கொண்டா கழிச்சு. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வர சொல்லுங்க. கையில் லைன் இழுத்து யூஸ் பண்ணிட்டு ட்ராக் யூஸ் பண்ண லைன்